ஹாய், DNS Records எப்படி cPanel ஜோடிட்டரில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட நேம்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை உங்கள் டொமைனில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் cPanel ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் cPanel-ல லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் ஜோன் எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஜோன் எடிட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் டொமைன்ஸ் லிஸ்ட் காமிக்கும். இதில் என்ன டொமைன்ஸ்க்கு நீங்கள் DNS Records ஆட் பண்ணணுமோ அதை மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மேனேஜ் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே உங்கள் DNS Records எல்லாம் காமிக்கும். இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் cPanel கிரியேட் பண்ணும்போது ஆட் ஆகிருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில் A ரெக்கார்டு, MX ரெக்கார்ட், TX ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி உங்கள் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா ரெக்கார்டும் டிஸ்பிளே ஆகும். இதில் A ரெக்கார்டு எடிட் பண்ணணும்னா எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரெக்கார்டில் உங்கள் IP அட்ரஸை அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் ரெக்கார்டு கொடுத்துக்குங்க. அதே மாதிரி CNAME ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் CNAMEக்குள்ளே போயிட்டு ஆட் ரெக்கார்டுக்குள்ளே CNAME ரெக்கார்டை சூஸ் பண்ணி CNAME ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி இருக்கிற பழைய ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு SeekaHost பிஸ்னஸ் இமெயில் ஹோஸ்டிங் ரெக்கார்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இமெயில் ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வேல்யூஸ் எல்லாம் மெயிலுக்கு வந்திருக்கும். அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் cPanel-குள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா mail.bitscanner.org அப்படிங்கிற CNAME இருக்கும். அதை டெலிட் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. இது உங்கள் CNAME ரெக்கார்டை டெலிட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ரெக்கார்டில் CNAME ரெக்கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேமுங்கிற ஆப்ஷனில் உங்கள் வேல்யூஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் டாட் உங்கள் டொமைன் நேம் இருக்கும். ஜஸ்ட் மெயில் மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் டொமைன் நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் ரெக்கார்டில் உங்கள் வேல்யூஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் ரெக்கார்டு கொடுத்துக்குங்க. இது உங்கள் CNAME ரெக்கார்டை சேவ் பண்ணிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸும் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MX ரெக்கார்டு எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்டர் ஆப்ஷனில் MX ரெக்கார்டு சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிற MX ரெக்கார்டை டெலிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ரெக்கார்டில் MX ரெக்கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் MX ரெக்கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நேமில் உங்கள் டொமைன் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் உங்கள் ப்ரியாரிட்டி வேல்யூஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு டெஸ்டினேஷனில் உங்கள் வேல்யூஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் ரெக்கார்டு கொடுத்துங்க. இது உங்கள் MX ரெக்கார்டை சேவ் பண்ணிக்கும். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டரில் MX ரெக்கார்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூஸை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி TX ரெக்கார்டு ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே SPF ரெக்கார்டு இருக்கும் cPanel-ஓடது. அதை டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ரெக்கார்டில் ஆட் TX ரெக்கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நேமில் உங்கள் டொமைன் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெக்கார்டில் உங்கள் வேல்யூஸை அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் ரெக்கார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் TX ரெக்கார்டை ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DKM ரெக்கார்டும் நீங்கள் TX ரெக்கார்டில் அப்டேட் பண்ணுவீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி DKM ரெக்கார்டு ஆல்ரெடி இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ரெக்கார்டு சூஸ் பண்ணிவிட்டு ஆட் TX ரெக்கார்டு கொடுத்துக்குங்க. இதில் உங்கள் டொமைனோட DKM ரெக்கார்டு வேல்யூஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரெக்கார்டில் உங்கள் DKM வேல்யூஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ரெக்கார்டு கொடுத்துக்குங்க. இதே மாதிரி ஆட் ரெக்கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் டொமைனுக்கான A ரெக்கார்டு, MX ரெக்கார்டு, TX ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.